இந்த வருடத்தில் இந்த 21 நாள் உபவாச கூடுகைக்காக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற வசனம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை உருவாக்க வேண்டும். உருவாக்கி அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். எல்லாம் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 64 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். இரண்டாவது ஏசாயா 44 அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை உருவாக்குவார். கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேவஜனம் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகட்டும், கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கு இதனுடைய ஆரம்பமாக ஒரு பாத்திரம், ஒரு மண் பாண்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்படி தானே? ஈஸியாக ஒரு மண் பாத்திரம் வந்து விடுமா? உங்கள் கையில் கொஞ்சம் மண்ணை கொடுத்தா உங்களால் அதை மண் பானையாக உங்களால் வரைந்தெடுக்க முடியுமா? முடியாது. மண்ணிலேயே நிறைய வகைகள் இருக்கிறது. வீடு கட்டுவதற்கு ஒரு வகை மண் பயன்படுத்துகிறார்கள். அந்த மண்ணை உங்களுடைய கரங்களில் கொடுத்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மண் பாண்டத்தை நீங்கள் எனக்காக செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களால் அதை செய்ய முடியுமா? முடியாது. ஒரு நிறைய கடற்கரையில் நிறைய மண் இருக்குது, நிறைய மணல் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கடற்கரை மணலில் ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தை, மண் பாத்திரத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பாத்திரம் நிறைய உங்களுக்கு கடல் மணலில் கொடுத்தா உங்களால் ஒரு பாத்திரத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் உருவாக்க முடியாது. தேவன் நியமித்தவர்களை தான் கர்த்தரால் உருவாக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். மண் நிறைய இருக்கு, நிறைய வகை மண் இருக்கு. இப்போ நம்ம இந்த சர்ச்சுக்கு வெளியே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் நிறைய மண் இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியில் நிற்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மணல் மாதிரி ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம பாத்திரம் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு பாத்திரம், ஒரு மண் பாண்டம் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு மண் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்றால் உங்களை வனையக்கூடிய மண்ணாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரையும் கூட்டிட்டு வரலையே, எல்லாரையும் கொண்டு வரலையே. ஏன்னா எல்லாரையும் வனைய முடியாது. சிலரை தான் கர்த்தர் வனைய முடியும். அந்த சிலருக்குள்ளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க. எத்தனையோ லட்சம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிற போது, எத்தனையோ 1000 பேர் நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கிற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் அழகிய பாத்திரமாக வனைந்து எடுக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். உருவாக்கும்படியாக நம்மை தெரிந்தெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏசப்பா, என்ன உருவாக்கக்கூடிய விதத்தில் உள்ள ஒரு மண்ணாக என்னை வச்சிருக்கிறீங்களே, நன்றி. ஹல்லேலூயா. எல்லா மண்ணையும் ஒன்று என்ன செய்ய முடியாது? வனைய முடியாது. இதுக்காகவே இந்த குயவன் ஒவ்வொரு இடங்களுக்கு தேடி போவார்கள். பல விதமான மண்கள் இருக்கிறது, அதை தேடி போவார்கள். தேடி 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 அலைந்து அவர்களுடைய பாத்திரம் செய்வதற்கு ஏற்ற மண்ணை என்ன செய்கிறார்கள்? தேடி வருகிறார்கள். நம்மை கர்த்தர் அப்படி தேடி வந்து நம்மளை ரட்சித்து சபையில் உட்கார வச்சிருக்கிறார். நம்மை உருவாக்கும்படியாக, நம்மை வனைந்தெடுக்கும்படியாக, அவர் விரும்புகிற டிசைனில், அவர் விரும்புகிற அழகில், அவர் விரும்புகிற குவாலிட்டியில், அவர் விரும்புகிற ஒரு தன்மையில் நம்மை வரையும்படியாக நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கேயோ கிடந்தோம், அழுக்கில் கிடந்தோம்,
யாருடைய கண்களுக்கும் படாமல் எங்கேயோ ஒதுக்குப்புறமாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை மீண்டும் கட்டி அழுப்பி நம்மை மீண்டும் உருவாக்கும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாத்திரம் வனையப்பட வேண்டும் என்றால் அந்த மண்ணில் இருக்கிற அழுக்குகள் மாற்றப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு மணலை எடுத்தாலே அதை ஒரு அரிப்பு வைத்து அதை என்ன செய்வார்கள், அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் தனியாக எடுப்பார்கள். சுத்தமான மணலை மட்டும்தான் அவர்கள் கட்டுவதற்காக உபயோகிப்பார்கள். அப்படி தானே? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? வீடு கட்டி இருக்கிறீங்களா? கட்டும்போது சும்மா லோடு வந்து இறங்கணும்னு அப்படியே எடுத்து கட்டுவாங்களா? இப்போது கேட்டகரைஸ் பண்ணி வருது, நல்ல மணல் அப்படி இப்படின்லாம் வருது. ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அந்த மணலுக்கு கூட என்ன இருக்கும், கல் இருக்கும், அழுக்குகள் இருக்கும், வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வச்சு சிமெண்ட்டை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு நம்ம வீடு கட்டினோன்னா வீடு சரியாக இருக்காது. அதனால அந்த மணல் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய அரிப்பு வச்சு அழகாக அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்படி ஒரு மண்வெட்டியில் எடுத்து அதில் போடுவாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பார்த்துருக்குறீங்களா? அதெல்லாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் இல்லை நினைக்கிறேன் அந்த மாதிரி. இப்போ எல்லாம் அது அப்படியே இறங்குது, எம் சாண்டு, வி சாண்டு அப்படின்னு ஏதோ அப்படிலாம் வெரைட்டியில் இறங்குது. அதை அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்ம சர்ச்சு கட்டும் போதெல்லாம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி கிடையாது. எல்லாம் அதுக்கே 2 பேர் இருப்பாங்க. இந்த மணலை இது பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்குன்னே 2 பேர் இருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கே நமக்கு இந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் தேவைப்படுதுன்னா, சமைக்கிறதுக்காக, நல்ல உபயோகத்துக்காக உருவாக்கப்பட போகிற பாத்திரம் நிறைய நாள் உழைக்கணும், நல்ல ஸ்திரமாக இருக்கணும். அதில் இருக்கிற மண் டக்கு டக்குன்னு இலகி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, திடீர்னு கிராக் விழுந்து உடஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த மண் ஒரு பாத்திரமாக வனையப்பட வேண்டும் என்றால் அந்த மண் நல்ல சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. அப்போ நல்ல சுத்திகரிக்கப்பட்டு இந்த குயவனுடைய கைகளில் போன உடனே இந்த மண் அவர் பானையை வனைந்தெடுக்கிறது இல்லை. ஹலோ, குயவனுடைய கையில் போன உடனே அவர் அடுத்த நாளே அவர் பாத்திரம் அதை வனைவது இல்லை. அதை ப்ரிப்பேர் பண்ணுறார். அதை உருவாக்குவதற்காக அதை ஆயத்தப்படுத்துகிறார். இதான் ஒரு மண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம். அது அநேகருக்கு இந்த உருவாக்கப்படுகிற அந்த ஆயத்தப்படுகிற நேரத்தில் நிறைய பேரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு நெருக்கம்? ஏன் அவ்வளவு நெருக்கம்னா, நம்மிடத்தில் இருக்கிற சில தீமைகளை தேவன் எடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் மண்ணை போட்டு இந்த கஷ்டப்படுத்துகிறார் இந்த குயவன்? அப்படியே எடுத்து ஒரு பானையை வனைய வேண்டியதானே? ஏன் அதை போட்டு அப்படி பிசைஞ்சு பார்க்குறாரு, அப்படி எடுத்து இங்கே போட்டு பார்க்குறாரு, அந்த மண்ணை எடுத்து இங்கே போட்டு பார்க்குறாரு? ஏன் பண்ணுறாருன்னா, அந்த மண்ணில் இருக்கிற சில அழுக்குகளை எடுத்து மாற்ற வேண்டியது இருக்கிறது, சில கரைகளை எடுத்து மாற்ற வேண்டியது இருக்கிறது. இந்த அழுக்கோடு இது ஒரு பானையாய் மாறும் என்றால், இந்த தீமையோடு இந்த கரைகளோடு ஒரு பாத்திரமாய் மாறும் என்றால், அது கரைப்பட்ட பாத்திரமாகவே இருக்கும், அழுக்கு நிறைந்த பாத்திரமாகவே இருக்கும், தேவையில்லாத பொருட்கள் நிறைந்த பாத்திரமாகவே இருக்கும். எனவே இதை அறிந்த குயவன் என்ன செய்கிறார், அந்த மண்ணில் இருக்கிற அழுக்கு என்ன செய்கிறார், எடுத்து மாற்றுகிறார். இன்றைக்கு இதை கேட்கிற அனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஒரு அழகிய பாத்திரமாக அந்த பரம குயவனால் வனையப்பட வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகளை கர்த்தர் எடுத்து மாற்ற வேண்டும். அவரா எடுத்து மாற்றுவதை விட நம்மளா இடம் கொடுத்து மாற்றுவது இன்னும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதில் ஒரு அழுக்க நான் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை உருவாக்க முடியாதபடிக்கு, கர்த்தர் நம்மை ஒரு அழகிய பாத்திரமாக வனைய முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழுக்கு என்னவென்றால் பெருமை என்கிற அழுக்கு. இந்த பெருமை என்கிற அழுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வரைக்கும் தேவனால் உருவாக்கப்பட முடியாது. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உன்னை உருவாக்க வேண்டியவர் உனக்கு எதிர்த்து நிற்கும் போது நீ எப்படி உருவாக்கப்பட முடியும்? என்ன உருவாக்க வேண்டிய ஆண்டவர், நான் அவருடைய கருத்துக்குள் இருக்காமல்
அவரை எதிராளியா மாற்றிட்டேன்னா அவர் என்ன எப்படி உருவாக்க முடியும்? பெருமை என்பது சாதாரண விஷயம் இல்லை. உருவாக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடைய பெருமை தான். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு தடையாய் நிற்பது பெருமை. குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய தடையா இருப்பது இந்த பெருமை. இந்த பெருமை என்கிற அழுக்கை எப்ப நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கி போடுகிறோமோ அப்ப கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார். அதுவரை கர்த்தர் நம்மளை கையில் எடுக்க முடியாது. குயவனுக்கு கையில போனோம்ல, குயவனுடைய கையில போனா தானே அந்த மண்ணு உருவாக்கப்பட முடியும். குயவனுடைய கையில இருந்தா தானே அந்த மண்ணு ஒரு அழகான பாத்திரமாக வரையப்பட முடியும். அப்ப அவருடைய கைக்கு போனோம்னாலே இந்த பெருமை என்கிற அழுக்கோடு நம்ம போக முடியாது. இன்னைக்கு நான் வனையப்பட விரும்பினால் என்ன கர்த்தர் ஒரு அழகிய பாத்திரமாக இந்த பூமியில வாழ வைக்கணும்னு நான் விரும்பினா முதல்ல நான் என்கிட்ட இருக்கிற பெருமை என்கிற அழுக்க தூக்கி வெளியே போடணும். இல்லைன்னா நான் மண்ணாவே தான் இருக்க முடியும். அப்படியே இருந்த நிலைமையில தான் இருக்க முடியும். அடுத்த கட்ட நிலைமைக்கு நான் உயர முடியாது. அடுத்த கட்ட நிலைமைக்கு நான் போக முடியாது. எப்போ இந்த பெருமை என்கிற அழுக்கு என் வாழ்க்கையை விட்டு போகுதோ அப்பதான் கர்த்தர் கையில் எடுத்து உருவாக்க ஆரம்பிப்பார். அப்போ கர்த்தர் உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அழுக்க இந்த பெருமை தான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராயணும். எந்தெந்த இடங்கள்ல என் வாழ்க்கையில பெருமை இருக்கிறது இன்னைக்கு தூக்கி போட்டுறணும். முதல் நாள்ல இங்கிருந்து போகும்போது எப்படி போக போறீங்க? பெருமை இல்லாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் போக போகிறீங்க. அப்பதான் கர்த்தர் நம்மளை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்த காரியங்கள்ல பெருமை நோ, வேதம் வாசிப்பதுல பெருமை நோ, ஜெபம் பண்றதுல பெருமை இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியும் இல்லை, அதெல்லாம் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததா, நான் இதுவரை பார்க்காததா, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ அனுபவப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ காரியங்கள் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வேண்டாம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டுடைய திட்டத்துக்கு முன்பதாக நம்முடைய அனுபவங்கள் ஒன்றுமில்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தெரியும், நிறைய படிச்சிருக்கேன். இல்லைங்க, ஆண்டவருக்கு திட்டத்துக்கு முன்னாடி நம்ம அனுபவம் என்ன இருக்கிறது? குப்பை, ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நான் நேற்றைய அனுபவத்தை வச்சு இன்னைக்கு நான் ஓட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை புதிது. அப்ப இன்னைக்குள்ள கிருபையை நீ பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு முன்னாடி இன்னைக்கு தாழ்மைப்படணும். நேற்றைக்கு உன்னை கர்த்தர் பயன்படுத்தினார், உண்மை. நேற்றுக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், உண்மை. அதே கிருபையை வச்சுட்டு இன்னைக்கு நீ வாழ முடியாது. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டாதான் இன்னைக்கு அடுத்த கட்ட உயர்வு கர்த்தர் உன்னை கொண்டு போக முடியும். அதுக்கு தடையாக இருக்கிறதா என்னது? பெருமை. அப்ப நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு அந்த தீமையை நீங்களே எடுத்து வெளியே போட்டீங்கன்னா, இந்த டிக்னிட்டி, ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டு பாருங்க, அவங்கள கர்த்தர் உயர்த்துகிறத நீங்களே பார்ப்பீங்க. நான் வளர்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா, நான் எப்படிலாம் வாழ்ந்தவன் தெரியுமா, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது. நான் போய் இப்படி செய்யறதா? இந்த பெருமை தான் யாரிடத்துல இருந்துச்சு? நாகமன்ட்ட இருந்துச்சு. நாகமன்ட்ட எந்த பெருமை இருந்துச்சு? நான் பார்க்காத குளமா, நான் பார்க்காத நதியா, நான் பார்க்காத ஆறா உங்க யோர்தான் அப்படின்னு கேட்கிறான் நாகமான். கர்த்தர் உருவாக்க முடியுமா? கர்த்தர் உருவாக்க முடியுமா? சரீரத்தை மாற்ற முடியுமா? நான் எடுக்காத மருந்தா, நான் போகாத ஹாஸ்பிட்டலா? இல்லைங்க. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வழியை வச்சிருந்தா நீங்க ஏன் உங்க பெருமையினால அதை தடுக்கிறீங்க? நான் எப்படி இதெல்லாம் செய்யறது, நான் எப்படி இந்த காரியங்கள்ல தலை போடுறதுன்னு சொல்லி கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? தடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை வரவேற்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய நன்மையை ருசிக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய கிருபையை வருந்தி அழைக்கிறவர்களா இருக்கணும். நாகமானுடைய வாழ்க்கையில நான் பார்க்காத ஆறா, நான் பார்க்காத நதியா, இந்த யோர்தான்ல போய் என்னை 7 தடவை முங்க சொல்றீங்க, ஸ்நானம் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறான். உருவாக்கப்பட முடியாது, மாற்றப்பட முடியாது. எப்போ அந்த வேலைக்காரங்க
ஆண்டவனே, நீர் ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி தான் நீங்க செஞ்சிருப்பீங்க, இந்த அற்பமான காரியத்தை தான் செஞ்சு விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்தானத்தை விட்டு எப்போ கீழே இறங்கினானோ கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சான். எப்போ அவன் வாழ்க்கையில் இருந்த பெருமையை தூக்கி வெளியே போட்டானோ, அவனுடைய ஸ்டாண்டர்டு, சிலருக்கு அந்த ஸ்டாண்டர்டு பார்க்காம இருக்க முடியாது. நான் எப்படி ஸ்டாண்டர்ட்லாம் எங்கே என்னைக்கு வரைக்கும் நிற்கும்? நான் எப்படிப்பட்ட, நான் எப்படி இந்த இடத்துல, நான் எப்படி இந்த சின்ன இடத்துல, நான் எப்படி இந்த சின்ன வீட்டில், நான் எப்படி இந்த சின்ன வாகனத்தில். இல்லை, அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டாதான் கர்த்தர் நீ விரும்புகிறத தர முடியும். விரும்புறது கர்த்தர் தரணும்னு விரும்புறியா? அப்போ இந்த பெருமையை தூக்கி வெளியே போடு. இருக்கிறதுல சந்தோஷமாயிரு, இருக்கிறதுல கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் எனக்கு எதை கொடுத்தாலும் அந்த சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நாளும் கால் எடுத்து வைக்க வைக்க கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். கர்த்தர் உன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். நீ நினைக்கிற எல்லைகளுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் கொண்டு இருப்பார். எப்ப இந்த பெருமை உன்னுடைய இருதயத்தில் உங்களை ஆளுகை செய்கிறதோ கர்த்தர் உருவாக்க முடியாது. கர்த்தர் உருவாக்க முடியாது. ஆனால் ஒன்று, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, நான் பெருமைப்படுறவனாக இருந்தாலும் உடைச்சு தாழ்மைப்படுத்தி கொண்டு வருவார். இது ஆண்டோடைய ஒரு டெக்னிக். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? இப்போ ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்க. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கலாம், நான் நினைப்பேன். எனக்கு ஆண்டவர் என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன எல்லாரை விட அதிகமாக நேசிப்பார். உங்களே அப்படிதான், எல்லாரை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறார். அப்போ எனக்கு ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, நான் கொஞ்சம் பெரிய மற்றவன் மாதிரி காமிச்சிட்டு, நான் ஒரு பெரிய பெருமை பிடிச்சவன் மாதிரி, நான் யார், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி காமிச்சிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்கு பெருமை உடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவார். கவனிக்கிறீங்களா? உடைச்சு பெருமையை வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் உயர்த்துவார். இல்லைன்னா நானே சரண்டர் ஆயிரணும். எப்படி சரண்டர் ஆயிரணும்? ஆண்டவரே, நான் பெருமைப்பட மாட்டேன், நான் தாழ்மைப்படுறேன், என்னை நானே மேன்மைப்படுத்தலைன்னு சொல்லி நானே சரணடைஞ்சிட்டாலும் அவர் உயர்த்துவார். இல்லைன்னா அவர் என்னை உருவாக்கி என்ன செய்வார்? உயர்த்துவார். இல்லைன்னா அப்படியே விட்டுரும். அது கடைசியில் என்ன ஆயிரும்னா, ஆண்டவருக்கு வழியில் போகாமல் அது வித்தியாசமாக போய் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கே அந்த ஜீவன், அந்த ஆத்துமா போகாமல் ஆயிடும். எத்தனை சொல்லுது புரியுது? அப்போ உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னு விரும்பிட்டாருன்னா உடைச்சாவது கொண்டு வருவார். சிலர் எவ்வளோ உடைச்சாலும் அந்த பெருமை மாறாது. அப்படின்னா உயர்த்தப்படவே முடியாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். உயர்வுக்கு முன்னானது தாழ்மை. வசனம், கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லுமா? மாறுமா? அப்போ இங்க வேதாமத்தில் பார்க்கும்போது தானியேலுடைய புஸ்தகத்துக்கு வேதாமதி திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில் பார்க்கும்போது அவனுக்கு உண்டான காரியங்களை பற்றி அவன் பெருமை பாராட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன சொல்லுகிறாரு? நான் கட்டின. இது என்ன வார்த்தை? பெருமையின் வார்த்தையா தாழ்மையின் வார்த்தையா? பெருமையின் வார்த்தை. இந்த பெருமையின் வார்த்தை நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையிலிருந்து வந்த உடனே இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம உருவாக்குவதற்கு தடையா வைக்கிற நம்முடைய வாயின் வார்த்தைகள் இதுதான். நான் எப்படி செஞ்சது, நான் அப்படி பண்ணது, நான் அந்த காலத்தில், நான் இந்த காலத்தில், நான் அன்னைக்கு, நான் இன்னைக்கு இல்லை. அந்த வார்த்தை வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்க முடியாது.
நம்ம வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கர்த்தர் அனுமதிக்காம வராதுன்னு எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்காம நம்ம தட்டுல ஒரு பிடி சோறு கூட வராது. இதை தெரிந்தவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நம்ம தட்டில் ஆகாரம் வரணும்னா கர்த்தர் அனுமதிக்காம வராது. நமக்கு சில நேரங்களில் ஆகாரம்லாம் ஒரு சாதாரணமாக தெரியும், சாப்பாடு தானே. சாப்பாடு கூட கர்த்தர் அனுமதிச்சனால தான் நமக்கு கிடைக்குது. கர்த்தர் வாய்க்க பண்ணனால தான் எனக்கு கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஏதோ பயங்கரமாக சம்பாதிக்கிறதுனால அல்ல, கர்த்தர் கிருபையாக எவ்வளவோ காரியங்களை நியமித்து நம்முடைய வீட்டில் ஆகாரம் வருவதற்கு அவர் கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய திறமையினால ஒன்றும் உண்டானது அல்ல. இப்போ இவன் சொல்லுகிறான், நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. இது என்ன கிரியைகளை செய்கிறது பாருங்க. 31ஆம் வசனத்துக்கு அப்படியே நம்ம கீழே வாசிக்கும் போது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகி நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரினின்று தள்ளப்படுவாய். பாருங்க, முதல்ல என்ன நடக்குது? ராஜ்யபாரம் உன்னை விட்டு. அப்படின்னா உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்த அதிகாரம் எப்போ போகும்னா பெருமைப்படும் போது போயிடும். ராஜ்யபாரம் போயிட்டு மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமது சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அப்போ இங்க நேபுகாத் நேசார் அழிந்து போவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது புரியுதா உங்களுக்கு? எதை வச்சு நீங்க அதை புரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். இப்போ நம்ம வாசிச்ச வசனத்தில் எந்த வார்த்தையை வச்சு நம்ம இப்படி முடிவெடுக்கலாம்? நேபுகாத் நேச்சார் அழிஞ்சு போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. 7 இல்லை, தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளணும், நீ புரியணும். நீ நிற்பது ஓம் பலத்தில் அல்ல, நீ நிற்பது கர்த்தருடைய பலத்தில் என்பதை நீ புரியும்படியா உன்னிடத்தில் ராஜ்யபாரத்தை எடுத்து நீ மாட போல புல்ல மேய்வாய், நீ எல்லாராலும் தாழ்த்தப்படுவாய். எதுக்கு? நீ நிற்பது கர்த்தருடைய பலத்தில் என்பதை புரிந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நேபுகாத் நேச்சாருக்கு என்ன நினைப்புன்னா, எல்லாம் நம்ம சாதிச்சோங்கிற நினைப்பு, எல்லாம் நம்ம தான் சம்பாதிச்சோம், இவ்வளவு நாள் நான் தான் கட்டி காத்தேன், இவ்வளவு நாள் நான் தான் என் குடும்பத்தை வளர்த்து எடுத்தேன், நான் தான் என் குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷனா இருந்தேன், நான் தான் இவ்வளவு காரியங்களை நான் பார்த்துட்டு இருந்தேங்கிற காரியத்தை உடைக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நீ நடத்தலப்பா, இவ்வளவு நாள் நான் தான் நடத்தினேங்கிறத புரிந்து கொள்ளும்படியாக நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யபாரத்தை அவனை விட்டு விலக்கிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய உழைப்புல நம்ம குடும்பம் இருக்கலாம், நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் அல்ல, கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுது கொஞ்சம் சென்ஸ் ஏற்படுத்துது? கரங்களை உயர்த்தி காணுமீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உழைப்புல, நம்ம சம்பாத்தியத்தில், நம்முடைய திறமையில, நம்முடைய ஆலோசனையின்படி நம்முடைய குடும்பம் இன்னைக்கு கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனா நம்மை ஏற்படுத்தினவர் யார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ அது சில நேரங்களை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். கர்த்தர் தான் என்னை உருவாக்கி என்னை இப்படிலாம் செய்யும்படியா வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியா கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறாரு. நான் இந்த தொழிலை கட்டி எழுப்பும்படியா கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வேலையில நான் சென்று சம்பாதிக்கும்படியா கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்தை நான் செய்யும்படியா கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறேங்கிற எண்ணம் வருது. பாத்தீங்களா? இப்பதான் ராஜ்யபாரம் நம்மை விட்டு விலகுறது. எதுக்குன்னா, நீ அல்ல, கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி என்பதை புரிந்து கொள்ளும்படியா. இப்ப புரியுதா நேபுகாத் நேச்சாருக்கு? இதெல்லாம் போன போறதான் புரியுது. இதெல்லாம் இவ்வளவு நாள் தந்தது யாரு? கர்த்தர். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமான காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்க கஷ்டப்பட்டு இன்டர்வியூக்கு போய் இல்லை நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த வீட்டை வாங்கியிருக்கலாம், இந்த பொருளை நீங்க சம்பாதித்திருக்கலாம், இந்த காரை வாங்கியிருக்கலாம், இந்த நகைகளை வாங்கியிருக்கலாம், இந்த துணிமணிகளை நீங்க வாங்கியிருக்கலாம், உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வச்சிருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா, உங்களுக்கு நீங்க அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விட கூடாது. அப்போ இவனுக்கு அது தெரியல. நேபுகாத்நேச்சார் இவ்வளவு நாள் நம்ம இந்த மகா பெரிய பட்டணத்தை ஏற்படுத்தினதுக்கு உதவி செஞ்சது கர்த்தர்னு நேபுகாத்நேச்சாருக்கு என்ன செய்யலை, புரியலை. இப்போ புரியுது. இப்போ 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் இன்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுடைய இறகுகளை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பாருங்க, ராஜாக்களுக்கு எப்படி ஒவ்வொரு வேலையாட்கள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? ஆனால் இவனுடைய தலைமுடியெல்லாம் எப்படி மாறிடுச்சு, குருவி கூடு மாதிரி ஆயிடுச்சு. நகங்கள் இப்படி இல்லாமல் இப்படி வந்துருச்சு, வளர்ந்து இப்படி வருது, பறவைகளுடைய நகங்களை போல வந்துருச்சு. இப்படி இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு நேபுகாத்நேச்சர் தள்ளப்பட்ட பிறகு 34ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். ஹல்லேலூயா. இப்போ இதுவரைக்கும் இவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுங்கிறது என்ன செய்யல, தெரியல. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறார், இவர் தான் தலைவர் மாதிரி நினச்சிட்டு இதுவரையும் கண்கள்லாம் எப்படி இருக்குது, இப்படி பார்க்குது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எப்படி பார்க்குது, கீழே பார்க்குது. எல்லாம் எனக்கு கீழே, எல்லா மனுஷங்களும் எனக்கு கீழே, எல்லாம் எனக்கு கீழே. இவ்வளோ அடி வாங்கின பிறகு தான் தெரியுது நமக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போதான் கண்களை எங்கே ஏறெடுக்கிறான், வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரிக்கி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். இவ்வளோ நேரம் புகழ்ச்சியெலாம் யாருக்கு, தனக்கு. இவ்வளோ அடி வாங்கின பிறகுதான் புகழ்ச்சியெலாம் எங்கே போகுது, கர்த்தருக்கு போகுது. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்போ பெருமைப்படுகிற நமக்கு என்ன இல்லை, வசனத்தின்படி ஒரு கொஞ்சமாவது ஒரு மெச்சூரிட்டி இருந்துன்னா நம்ம பெருமைப்பட மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சமாவது மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு இருக்கிறவைகளை குறித்து பெருமைப்படவே மாட்டோம். நம்முடைய அழகை குறித்து, நம்முடைய பலத்தை குறித்து, நம்முடைய பணத்தை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து கொஞ்சமாவது அறிவு இருந்தால் நம்ம பெருமைப்படுவோமா? ஏன்னா எவ்வளோ நாள் நிலைச்சிருக்கோம். கர்த்தர் இல்லாமல் நிலைக்குமா? ஒரு மனுஷனுடைய அழகு அவன் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நிலைக்குமா? ஒரு மனுஷனுடைய சரீர பலன் கர்த்தருடைய அனுகிரகம் இல்லை நான் நிலைச்சிருக்குமா? ஒரு மனுஷனுடைய சம்பாத்தியம் கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாமல் நினைச்சிருக்குமா? எத்தனை பேர் கோடி கணக்கில் சம்பாதித்தவர்கள் ஒரே வியாதியினால் அத்தனையும் விற்றவர்கள் உண்டு தெரியுமா உங்களுக்கு? நல்ல அழகுள்ளவர்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ தவறி விழுந்ததுனால தங்களுடைய ஒட்டுமொத்த அழகையும் இழந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? நல்ல பலம் உடையவர்கள் ஒரே ஒரு கெட்ட செய்தியினால எத்தனை பேர் தங்களுடைய சரீரத்தின் மொத்த பலனையும் இழந்தவர்கள் உண்டு தெரியுமா? நல்லா வாழ்ந்தவர்கள் ஏதோ வாழ்க்கையின் பிரச்சனைகளினால தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, மதுக்களுக்கு அடிமையாகி, பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தின எத்தனை வாலிபர்கள் உண்டு தெரியுமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் வச்சு பெருமைப்படுறதுக்கு 1% இருக்கா? நமக்கு பலத்தை வச்சு, நமக்கு அழகை வச்சு, நமக்கு பணத்தை வச்சு, நமக்கு கல்வியை வச்சு, நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற பொருட்களை வச்சு, நம்முடைய வீடை வச்சு, நம்முடைய நகைகளை வச்சு எப்படி பெருமை பாராட்ட முடியும்? பெருமை பாராட்டத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதான் இங்கே
புத்தி திரும்ப வரும்போது பெருமை இல்லை, தாழ்மை இருக்குது. எப்போ புத்தி இல்லையோ அங்க தாழ்மை இல்லை, பெருமை குடிக்கொண்டிருக்கிறது. எப்போ புத்தி திரும்ப வருகிறதோ அப்போ இயேசுவே இதெல்லாம் நீங்க தந்ததுப்பா, என் பலத்துல ஒண்ணுமே இல்லை என்கிற தன்மை நமக்கு வருகிறது. என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையின் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. புத்தி திரும்ப வரும்போது எல்லாம் என்ன செய்யும்? திரும்ப வரும். பெருமைப்பட்டு இழந்ததெல்லாம் தாழ்மைப்படும் போது கர்த்தர் திரும்ப தருகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். நேபுகாத்நேச்சர் என்ன எழுதுகிறான்? அகந்தையா நடக்கிறவங்களை தாழ்த்த அவரால் முடியும். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக அவர் எழுதியிருக்கிறார். நான் தான் அதுக்கு சாட்சி. நான் அகந்தையா நடந்தேன், என்னை தாழ்த்தினாரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அகந்தையா நடந்தா அவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையே, நம்ம இந்த பெருமைங்கிற எதுலையும் சரி, சின்ன சின்ன ஆவிக்குரிய விஷயத்துலையும் சரி, உலக பிரகாரமான காரியங்களையும் சரி, நான் சில நேரங்களில் நம்ம பெருமையாக பேச மாட்டோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம பெருமையாக அப்படி இப்படின்னு, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். ஆனால் நம்முடைய பிஹேவியரில் அந்த பெருமை தெரியும். நம்ம சில நேரங்களில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அப்படி செஞ்சிடும் இப்படி அப்படிலாம் நம்ம சிலவெல்லாம் பேசலைன்னா கூட நம்முடைய குணத்தில் அது வெளிப்படும் சில பெருமையின் சுவாபங்கள். நம்ம தான் அதை ஃபில்டர் பண்ணணும். ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா நான் எந்தெந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன்? மனசில் நினச்சா கூட அது தப்பு தான். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டா கூட தப்பு தான். எப்போவுமே மனசுக்குள்ளே ஒன்று இருக்கணும், ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள வேரூட்டப்படணும். தாழ்மை என்பது நம்முடைய அஸ்திபாரமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற தேவ பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் உருவாக்க முடியும். ஒரு ஆசிரியர்கிட்ட போய் இன்னும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் பேசிட்டேன்னா அந்த ஆசிரியருக்கு எனக்கு ஏதாவது கற்றுத்தர விருப்பம் இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். நான் பெரிய மற்றவன் மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும், அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியருக்கு சொல்லித்தர முடியுமா? இப்படி பெருமை பிடிச்சவனுக்கு நான் என்னத்தை சொல்லி கொடுக்க? இந்த வார்த்தை தான் வரும். ஒரு உலக பிரகாரமான மனுஷனே பெருமைப்படுகிறவனை விரும்ப மாட்டான். இன்னைக்கு நாம் அநேக காரியங்களுக்காக பெருமைப்படலாம். ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட ஒருத்தன் பெருமையா பேசும்போது நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்களிடத்துல அவர் பெரிய ஆள் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது காமிச்சிட்டு இருக்கும்போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? முடியல. அப்புறம் எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரால் நீங்க உருவாக்கப்படணும்னு விரும்புறீங்கன்னா இன்னைக்கு அந்த பெருமையை தூக்கி வெளியே போட்டுருங்க. இல்லைன்னா கர்த்தர் உருவாக்கப்பட முடியாது. கர்த்தர் நம்மை உருவாக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. இன்னைக்கு தேவன் விரும்பாத அந்த பெருமையை தூக்கி வெளியே போட்டீங்கன்னா இன்னையிலேருந்து கர்த்தர் நம்மளை உருவாக்க ஆரம்பிப்பார்.